முன்னெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் டாக்ஸிக் மேஸ்குலினிட்டின்னு சொல்லுவோம். ஆம்பளைனா அவங்க பையன், இவங்க பையன், அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த அருவா இந்த மீசன்லாம் ஆண்கள் சுற்றிட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு பெண்கள் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு டாக்ஸிக் ஃபெமினிட்டி வந்துருச்சு. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. என் திருமணம்ன்றதை நான் எல்லாருக்கும் காட்டுவேன். எங்கள் அப்பா கிட்ட காசை எங்கள் அப்பா மொட்டை அடிச்சு நான் வந்து ஹல்தி மெஹந்தி சங்கீத்து கல்யாணம் எல்லாம் பண்ணி கிழிச்சிருவேன் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்க. ஹனிமூன் இங்கே தான் போகணும், என் ஃப்ரெண்டு அங்கே தான் போயிருக்கா, குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், ஃபோட்டோ போட்டே தீரணும் அப்படின்னு பெண்கள் வந்து ஆண்களை ஆக்சுவலி கொடுமைப்படுத்துகிறாங்க. எப்படி டாக்ஸிக் மேஸ்குலினிட்டி 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் அவ்வளோ போராடினோமோ, அவ்வளோ போராடி பெண்களுக்கான அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணமோ, அந்த ஸ்பேஸை பெண்கள் அப்யூஸ் பண்ணுறாங்கன்றது உண்மைதான். அட்லீஸ்ட் ஒத்துக்கிட்டீங்களே. இப்படிதான் பெண்களுக்கு இந்த சமுதாயத்துல எவ்வளவு மரியாதை இருக்கோ அதே அளவுக்கு ஒரு பொறுப்பும் இருக்கு. நீங்க செட் பண்ற ஸ்டாண்டர்ட் இன்னொரு பொண்ணுக்கு கஷ்டத்துக்கு கொடுக்க கூடாது. அது புரியாம மொத்தம் இன்னொரு பொண்ணு செய்துட்டா நானும் செய்யணும், அந்த நடிகை செய்துட்டா நானும் செய்யணும், அவங்கள மாதிரியே ட்ரெஸ் வாங்கணும், அவங்கள மாதிரியே ஃபோட்டோ போடணுன்றது ஆக்சுவலி ஒரு கொஞ்சம் ஒரு அல்பமான பிஹேவியர் தான். அதை நம்ம என்கரேஜ் பண்ண முடியாது.